தேசிய அளவில் பிரதமர் மோடி தலைமையில் கூட்டணி, தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி. அதாவது என்டிஏ அங்கே அப்படி இயங்கும், இங்கே இப்படி இயங்கும்ன்றார். அதிமுக தலைமையில தான் கூட்டணி. ஏதோ ஒரு பெரிய கிஃப்டை தூக்கி எல்லாம் பிஜேபி கொடுக்கல. அதுதான் இயல்பு. 1000 விமர்சனம் இருந்தாலும் பலவீனப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி தான். ஸோ அந்த கட்சியினுடைய தலைவர் தான் இதை லீட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நேற்று குருமூர்த்தி வீட்டுக்கு மதியானம் போறார், திரும்ப ஹோட்டலுக்கு தான் போனார். ஏதேதோ நடக்குது வருது. அதுக்கப்புறம் கூட்டணி அறிவிப்பு அதே ஹோட்டல்ல மாலை அறிவிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கணும்னா அதன் பிறகு எடப்பாடி வீட்டுக்கு வராங்க. அப்படியே ஒரு எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி அல்லது நடத்தியதாக காண்பித்து அன்று மாலை அதுக்கப்புறம் போய் ஹோட்டல்ல சொல்லியிருந்தாதான் அது அதிமுகவுக்கு மரியாதை, இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறாங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதா இருந்திருக்கும். எப்ப பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில் இருக்கா? அதிமுகவோடு எப்போது பேச்சு நடத்தினீர்கள் அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டன் கேட்கிறான். ஏன்னா டெல்லியில நான் நடத்தலைன்ட்டாரு. சரி, அப்படியே நடத்தியிருந்தா கூட அது வெளியே சொல்ல வேணும் அவசியம் இல்லை. ஏதோ பாதி விஷயங்கள் இன்னும் முடிவாகாம இருக்குன்னா அந்த முடிவாகாத மீதி விஷயத்தை எப்ப நடத்துனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் சொல்றேன், இதெல்லாம் லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணும், ஆளுமையை ப்ரூவ் பண்ணும். அதிமுகவினுடைய அந்த ஸ்டாண்ட் இருக்கு, கமாண்டிங் சீட், அந்த டிரைவர் சீட்ல அதிமுக தான் இருக்குங்கிறத இது போன்ற பாடி லாங்குவேஜ் நடக்கிற விஷயங்கள் தான் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் உணர்த்தும். இப்ப நேற்று நடந்த அத்தனை நிகழ்வுகளும் எடப்பாடி கிட்டத்தட்ட தன் கைக்குள்ள எடுத்துட்டார் அமித்ஷா அல்லது பிஜேபி அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருச்சுன்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. அதுல நிஜமும் இருக்கு. நேற்று நடந்த விஷயங்களை பார்த்தவங்க யாருமே இதை மறுக்கவே முடியாது.